ஏன்னா இந்த கதையை ஒரு ஒரு சினிமாவாக்குறதுன்றது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஏன்னா இது ஆக்சுவலாக ஸ்கிரிப்ட் பண்ணும்போது சினிமாட்டிக் லிபர்ட்டி எடுத்துக்கிட்டோம். அது அந்த முன்னாடியே சொல்லியிருப்போம். இது அப்படியே இருக்குது, எல்லாமே அப்படியே நிஜம்ன்றது இல்லை. உண்மை சம்பவங்களை அடிப்படையாக வச்சு ஒரு சினிமாக்குன்னு ஒன்று பண்ணணும். ஏன்னா இது பெரிய இதில் ஒரு வணிகமும் இருக்குன்றதுனால எல்லாரும் பார்க்கணும் இதில். ஆனால் அதே டைமில் ரொம்ப சினிமாவாக்கிட்டா இன்டென்சிட்டி குறைஞ்சிரும். ரொம்ப இன்டென்ஸ் ஆக்கிட்டால் அது ஒரு குறிப்பிட்ட ஏஜ் குரூப் மட்டும் பார்க்குற படமாக மாறிடும். இந்த சவால் தான் மொத்த டீமுக்குமே இருந்தது. இதுதான் ஆடியன்ஸ்கிட்ட ப்ரெசென்ட் பண்ணும்போதும் இருந்தது. ஏன்னா இன்றைக்கி இருக்கிற ஜென்சின்னு நம்ம சொல்கிறோம், அவங்களுக்கு இதை பற்றி நிறையா தெரிஞ்சிருக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை. ஆனால் அவங்க பார்க்கும்பொழுது சினிமாவோட அவங்க ஒன்றணும், அந்த படத்தை அவங்க என்டர்டெயின் ஆகணும், என்ஜாய் பண்ணணும், அப்புறமா முடியும் போது இப்படிலாம் நடந்திருக்கான்னு தெரிஞ்சுக்கணுன்றது. ஸோ இது அனைத்தையும் சேர்த்து ஒரு படம் பண்ணணுன்றது தான் இந்த மொத்த டீமுமே போராடினது. அதனால தான் மேம் என்ன சொல்கிறாங்களோ அதை செஞ்சிடணுன்றது தான். இதில் ஆளாளுக்கு ஒரு தாட் இருந்ததுன்னா இதை கொண்டு வந்து சேர்க்க முடியாது. ஷோபா தி ஃபேமிலி ஷாப், OMR, காரப்பாக்கம், மொகப்பேத், திருவான்மியூர், டி நகர்.